அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் அதிக செயற்கை நிறமூட்டிகளை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் கலர் அப்பளம் விற்பனை செய்ய உணவு பாதுகாப்புத்துறை தடை விதித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் முனாஃப். வணக்கம். தமிழ்நாட்டில் அதிக செயற்கை நிறமூட்டிகளை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் கலர் அப்பளத்திற்கு உணவு பாதுகாப்புத்துறை தடை விதித்திருக்கிறது. அதே சமயத்தில் சாதாரண அப்பளத்தை விற்க தடையில்லை என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்கள். அதிக செயற்கை நிற மூட்டிகளை பயன்படுத்தி விற்கப்படும் கலர் அப்பளம் விற்பனை செய்ய தமிழகத்தில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கண்ணை கவரும் கலர் அப்பளத்தை குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்க வேண்டாம் என தமிழக உணவு பாதுகாப்புத்துறை எச்சரித்திருக்கிறது. அடிக்கடி கலர் அப்பளம் சாப்பிட்டால் செரிமான பிரச்சனை, சிறுநீரக பாதிப்பு, புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது என தமிழக உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. மிக முக்கியமாக குழந்தைகளுக்கு இந்த கலர் அப்பளத்தை சாப்பிட்டால் அலர்ஜி மற்றும் கவனச்சிதறல் உண்டாகலாம் என உணவு பாதுகாப்புத்துறை ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. மேலும் பாரம்பரியமிக்க உளுந்து, அரிசி உள்ளிட்டவை தயாரிக்கக்கூடிய அப்பளத்தை வாங்கி சாப்பிட வேண்டும் என உணவு பாதுகாப்புத்துறை அறிவுறுத்தியிருக்கிறது. இந்த கலர் அப்பளத்தை பொறுத்தவரை சந்தைகள், சுற்றுலா தலங்கள் மற்றும் பொருட்காட்சிகள், கண்காட்சிகள் உள்ளிட்ட இடங்கள்ல கண்ணை கவரும் அளவிற்கு இந்த கலர் அப்பளம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதன் நிறைமூட்டிகள், அதாவது செயற்கை நிறைமூட்டிகளை பயன்படுத்தி விற்கப்படுவதாக தமிழக உணவு பாதுகாப்புத்துறைக்கு புகார்கள் வந்திருந்தன. இந்த நிலையில செயற்கை நிறமூட்டிகளை பயன்படுத்தி விற்கப்படும் கலர் அப்பளம் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் கூடும் என தமிழக உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த நிலையில இது போன்ற சுற்றுலா தலங்கள், கண்காட்சிகள், பொருட்காட்சிகள் உள்ளிட்ட இடங்களை தவிர்த்து மற்ற இடங்கள்ல இந்த கண்ணை கவரும் கலர் அப்பளத்தை குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்க வேண்டாம் என உணவு பாதுகாப்புத்துறை தெரிவித்திருக்கிறது.